ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலில் ஒரு கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கூட்டுக்கறி ரெசிபி தான். இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஓணமில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான கிரேவி மாதிரி, அதாவது ஒரு கூட்டு மாதிரி ரெசிபி. இது வந்து எதில் செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்குலையும் வாழைக்காயும் மிக்ஸ் பண்ணி கருப்பு சுண்டல் ஆட் பண்ணி செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டுக்கறி. இது வரைக்கும் நீங்கள் கருணக்கிழங்கை வச்சு இந்த மாதிரி வந்து வாழைக்காய் ஆட் பண்ணி கருப்பு சுண்டல் ஆட் பண்ணி செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக இந்த டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கூட இது செய்யலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டாக, நல்லா டேஸ்ட்டாக, நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக அந்த கோகனட்டோட ஸ்மெல்லோட நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் சேனைக்கிழங்க 2 கப் அளவுக்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி நீங்கள் நீளமாக கட் பண்ணுறதுனா கூட கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சிடலாம். நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஏன் இதை வந்து இதை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கு வந்து கையில் ரொம்ப அரிக்கும். சிலது வந்து அரிக்காமல் இருக்கும், சிலது வந்து ரொம்ப அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோன்னா அந்த அரிப்பு தன்மை வந்து இருக்காது. ஒரு 1 ஹவருக்கு வந்து கையில் அரிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். நம்ம சாப்பிடும் போது நாக்கு அரிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். உப்பு போட்டு நல்லா ஊற வச்சு தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து நம்ம வாழைக்காய் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி கேரளாவில் நேந்திரன் வாழைப்பழத்தில் செய்வாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேந்திரன் கிடைச்சா நீங்கள் நேந்திரன் எடுத்துக்கலாம். அப்படி கிடைக்காத போது நீங்கள் எந்த வாழைக்காயினாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 2 எடுத்துகிட்டு தோல் ஃபஸ்ட்டு நம்ம சீவிக்கலாம். சீவிட்டு தண்ணியில் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ வந்து தண்ணியில் இதை கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீளமாகவும் நீங்கள் கட் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்கொயராகவும் கட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயராக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ரெண்டு வாழைக்காயுமே கட் பண்ணி தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காயும் கிழங்கும் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய். நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா 3 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கை அளவுக்கு ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வந்து கருப்பு சுண்டல் வந்து நைட்டு வந்து ஊற வச்சுட்டேன். இது வந்து நான் காலையில் செஞ்சுருக்கேன். ஸோ வந்து நைட்டே ஊற போட்டுட்டேன். எவ்வளோ எடுத்து போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு குக்கரில் மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அது வேகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கையும் வாழைக்காயும் நம்ம என்ன பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த டைமில் நம்ம வேக வச்ச சுண்டல் வந்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், நல்லா அழகாக வெந்துருச்சு. இப்போ அந்த டைமில் நம்ம வேக வச்ச சேனைக்கிழங்கும் வாழைக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வந்து சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுண்டலுக்கு வச்சுருந்த தண்ணியும் சேர்த்தே ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியும் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இதிலே சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஆல்ரெடி வந்து சேனைக்கிழங்கும் வாழைக்காயும் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா அரை வேக்காடில் வெந்துருச்சு. சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து கொதி வரட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம்.
நான் வந்து இனிப்பு ரொம்ப கம்மியாக தான் வந்து ஆட் பண்ணிப்பேன். அதனால் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு மூடி போட்டுட்டு இன்னொரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது எந்த அளவுக்கு அது ரெடி ஆகணும்னா நல்லா கூட்டு மாதிரி ரெடி ஆகணும். நல்லா தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா கூட்டு மாதிரி ரெடி ஆகணும். நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ வந்து நல்லா கூட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். இது வந்து அப்படியே கெட்டியான பின்னாடி அப்படியே வச்சுருங்க. அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2லேருந்து 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகணும்னா அந்த தேங்காய் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். அப்போனா தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக தேங்காய் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆன பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வந்து உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூட்டுக்கறியை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா கெட்டியாக நல்லா கூட்டு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்க தேங்காவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ சாப்பிடணுன்னா நீங்கள் வந்து இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 12க்கு இல்லைனா 1க்கு சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு இல்லைனா வந்து 9 மணிக்கு செஞ்சு வச்சிடணும். அப்படின்னா தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்றத விட கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த தேங்காய், நம்ம ரோஸ்ட் பண்ண தேங்காய், அந்த வாழைக்காய், அந்த சேனக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா நான் இதை வந்து ஆஃப்டர்நூன் செஞ்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு எனக்கு வந்து டேஸ்ட்டு தெரியல. ஆனால் வந்து இதை நைட்டு நான் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அதை ஹீட் பண்ணி திருப்பி நான் வந்து அந்த கூட்டை வந்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வந்து நல்லா வந்து கொஞ்சம் பழசான அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் சேனக்கிழங்குல ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் வாழைக்காயை வச்சு சுண்டல் போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸு, சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம கிழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு சப்பாத்தி பூரிக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், கர்ட் ரைஸு கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.